ஓம் திருவாக்கும் செய்கருமம் கைகொட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் குப்போர்த்தம் கை. ஓம் சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவார் சிவசிவ என்ன சிவகதிதானே. ஆலய தீபம் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தருமபுரி ஜோதிடர் பாலாஜி. நம்ம ஆலய தீபம் சேனல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் வீடியோக்கள் வந்துட்டுருக்கு. அதில் ஒவ்வொரு வீடியோவிலையுமே மிகப்பெரிய அளவில் நம்ம பொருளாதார வகையில் ஜெயிக்கணும், நம்மளுக்கு குழந்தைங்களை எந்த லைனில் கொண்டு போகணும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமே பார்த்துட்டு வரோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் பணம். பணம் மிகப்பெரிய அளவில் பணத்தை ஈர்க்கணும், நம்மை நோக்கி பணம் வரணும். பணத்தை பின்னால் நம்ம ஓடிட்டுருக்கக்கூடாது, பணம் நம்மளை நோக்கி வரணும். பார்ப்பீங்க நீங்கள், ஒரு சிலர்கிட்டயே போய் பணம் சேருது. அவங்க ஏற்கனவே 100 கோடி 200 கோடி 1000 கோடி வச்சுருக்கான், அவங்ககிட்டயே மேலும் மேலும் பணம் சேர்ந்துட்டே இருக்குது. அதாவது பணத்தை ஒரு டைம் ஈர்த்துட்டோம்னா போதும், அது திரும்ப திரும்ப ஒத்ததே இருக்கும். நம்ம வீட்டில் ஒரு இடத்துல ஒரு டைம் பணம் அப்படின்றது சேவிங்ஸு, அந்த இடத்துல இவ்வளோ அமௌண்ட் அப்படின்றது வந்துச்சுன்னா போதும், அதுக்கப்புறம் அதை பணம் இழுத்துகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பணம் நம்மளுக்கு நல்லா உழைக்கிறோம் சார், சிரமப்பட்டு கஷ்டப்படுறோம் சார், இந்த பணத்துக்காக தான் சார் கஷ்டப்படுறோம், அந்த பணம் மட்டும் எங்களுக்கு வரமாட்டேங்க சார் அப்படின்போது உங்களுக்கு நோக்கி அந்த பணம் வரணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டில் செய்யும்போது நம்மளுக்கு பணம் தாராளமாக வரும், சரளமாக வரும். வேலை தொழில் செய்கிற இடத்துல நம்மளுக்கு வர வேண்டிய பணங்கள்லாம் எளிமையாக நம்ம அடையும். சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம். அப்போது இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபா ஆகுமா சார், 10,000 ரூபா ஆகுமா சார், எல்லாம் ஒன்றும் கிடையாது. ₹1 செலவு இல்லை. மருதாணி வைங்க, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும். மாதத்தில் 4 வாரம் வருதா, வெள்ளிக்கிழமை நீங்கள் உள்ளங்கையில் நைட்டு 8 to 9 மருதாணி வைங்க. உள்ளங்கையில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உள்ளங்கையில் மருதாணி வைங்க. மருதாணி மகாலட்சுமியோட அம்சம், சரிங்களா? வச்சு பாருங்கள், தெரியும். ஒரே விஷயத்திலே தெரியும். நீங்கள் நான் 10 விஷயம் சொல்கிறேன்னா 10மே செய்ய முடியாது, செய்ய தேவையில்லை. ஒரு விஷயம் செய்யுங்க. வெள்ளிக்கிழமை நைட்டு 8 to 9 சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, உப்பு வாங்குன்ற நிறைய பேர்கிட்ட நான் கேட்டிருக்கேன். 3 வருஷமாக உப்பு வாங்கிட்டு இருக்கேன் சார். என்ன சார் அப்போ பணம் எவ்வளோ நிறைய சேர்ந்துச்சா? உப்பு தான் சார் நிறைய சேர்ந்துச்சு. வெள்ளிக்கிழமைனா 8 to 9 உப்பு வாங்க சொன்னாங்க, வாங்கினீங்களே, நிறைய சேர்ந்துச்சா? எத்தனை வருஷமாக வரோம்? 3 வருஷமாக வரோம், 4 வருஷமாக வரோம். எவ்வளோ சேர்ந்துச்சு? பணம், அதாவது உப்பு மட்டும் நிறைய சேர்ந்துச்சு. என்ன பண்ணுறது இப்போ அந்த உப்பை? சொல்லிட்டு ஏதாவது கோயிலுக்கு கொடுங்க, கோயில் ஏதாவது கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க, இல்லை கோயில் ஏதாவது விசேஷம் இருக்குது, ஏதாவது கல்யாணம், அந்த மாதிரி ஏதாவது சுபகாரியங்களுக்கு அந்த உப்பை கொஞ்சம் கொடுத்துருங்க சார். ஏன்னா அதாவது 4 வருஷமாக வாங்குறாரு, வெள்ளிக்கிழமை வாங்குறாரு. அப்போ எவ்வளோ உப்பு பாக்கெட் இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு பாக்கெட் உப்பையா யூஸ் பண்ண முடியும். அப்படின்னும் போது இந்த விஷயம் உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா அதை பயன்படுத்திட்டு தான் நான் சொல்லுவேன். நான் எனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து, ஆமாம் இதை செஞ்சதுக்கப்புறம் நம்ம பொருளாதாரம் நல்ல க்ரோத் ஆச்சு அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டு தான் நான் மக்களுக்கு சொல்லுவேன். அதே போல் நம்ம சேனல் ஆலய தெய்வம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி பாருங்கள், பணம் வரும். இப்போ நான் பணத்தை பற்றி பேசுகிறேன் இல்லைங்களா, இந்த வீடியோ நீங்கள் மல்டிபிள் பண்ணுறீங்க, அதாவது இப்போ ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு மல்டிபிள் டைம்ஸ் ஆஃப் அந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும், வரும். இப்போ நான் ஒரு குழந்தைய பற்றி பேசியிருக்கேன், குழந்தை பிரச்சனை, குழந்தை இல்லாத ஜாதகம், அந்த மாதிரிலாம் பேசும்போது அதை நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு குழந்தை அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும். அது உணரணும். பிரபஞ்சம் இயற்கை சார்ந்த ஒரு விஷயம், இயற்கை உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் ஷேர் பண்ணி பாருங்கள், தெரியும். சரி, ஓகே, அதை நம்ம பார்த்துக்கலாம். ரெண்டாவது, அப்போது வெள்ளிக்கிழமை நைட்டு 8 to 9 நீங்கள் ஆணும் பெண் வீட்டில் இருக்கிறவங்க உள்ளங்கையில் மருதாணி ₹1 டிசைன் எல்லாம் ஒன்றும் போட தேவை. நீங்கள் ₹1 காயின் அளவுக்கு ரவுண்டாக உள்ளங்கையில் வைங்க, சரிங்களா? ரெண்டாவது விஷயம் விவசாய நிலம் இருக்குது சார் அப்படின்றவங்க உங்களுடைய நிலத்தில் ஏதோ ஒரு பகுதியில் இந்த விஷயத்தை என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு நேரில் வர்றவங்களுக்கு மட்டும் நான் சொல்லிட்டு இருந்தேன். சொல்லி எல்லாருக்குமே சக்ஸஸ்ஸு, 100% சக்ஸஸ். இது ஃபஸ்ட்டு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து இன்னை வரைக்கும், இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆகும். இன்னை வரைக்கும் எங்கள் நிலம் ஒரு விலைக்கு போச்சு. அந்த விலை இன்றைக்கி வரைக்கும் 5 வருஷம் ஆகி அந்த ஏரியாவில் யாருதும் போகல, அந்த ப்ரைஸ் போகல. இப்போ போனாலும் நல்ல ரேட்டுக்கு நீ விற்றுட்டு போயிட்டு இந்த ரேட்டுக்கு இன்னும் இங்கே யாருதும் நிலம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா, இது என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு நேரில் வர்றவங்களுக்கு மட்டும் சொன்ன ஒரு விஷயம். இன்றைக்கி நான் வெளியில் சொல்கிறேன், வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே சொல்கிறேன். நாகலிங்க மரம், ஒரு சிலர் சொல்லுவாங்க அது கோயிலில் தான் சார் வைக்கணும்,
அதெல்லாம் கிடையாது. நாகலிங்க மரம் நீங்கள் எந்த வீட்டான இருக்குதோ இல்லை எந்த கோயில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த கோயிலில் நாகலிங்க மரம் இருக்குது சார் அப்படின்னு சொல்லுங்கள், அந்த கோயிலை சுற்றி 100 மீட்டர் இருக்கிறவங்கலாம் கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க. செக் பண்ணி பாருங்கள். வீடுங்கள்லாம் வந்து ஒரு மல்டிமில்லியன் இல்லை, ஒரு ஸ்ட்ரீட்டில் நார்மலாக ஒரு தெருவில் போயிட்டுருக்கு சார், அங்கே ஒரு நாகலிங்க மரம் இருக்குது, அதுலேருந்து 100 மீட்டர் சர்க்கிளில் இருக்கிறவங்க எல்லாமே பாருங்கள் மல்டிமில்லியனர்ஸ் கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க. அப்போ உங்களுடைய நிலத்தில் வந்து ஒரு நாகலிங்க செடி வைங்க. நான் என் நிலத்தில் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு காரு, பணம், காசு, வீடு, சொத்து, நிலம், எல்லாமே இருக்குது. எனக்கு வந்து பெங்களூரில் வீடு வேணுமா இருக்குது, இங்கே இதில் டவுனில் கிருஷ்ணகிரியில் வேணுமா இருக்குது. ஸோ வந்துட்டு வாடகை வேணுமா விட்டுருக்கேன், எல்லாமே நல்லா இருக்குது. அப்படின்னும் போது என்னுடைய நிலத்தில் இருக்கிற இந்த ஒரு விஷயம் நாகலிங்க மரம் செடி. இப்போ தான் செடி அது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் வச்சதுமே அது வந்து அந்த ஏரியாவில் மிகப்பெரிய ஒரு அளவில் ப்ரைஸ் போச்சு. சேல் பண்ணிட்டு நாங்கள் வேறு இடம் வந்து இன்னும் அதை விட அதிகப்படியாக 4 மடங்கு ஒரு இடத்துல ஒரே ஸ்கொயராக கிடச்சிது. அங்கே வந்துட்டோம். அங்கே வந்து இப்போ நான் ஒரு செடியை வச்சுருக்கிறேன். ஆக்சுவலாக அந்த இடம் வந்து நாங்கள் வாங்கின ரேட்டை விட வாங்கி இன்றைக்கி 4 வருஷம் ஆகுது. நாங்கள் அந்த செடி வச்சுருக்கிறதால நாங்கள் வாங்கின ரேட்டை விட இந்த 4 வருஷத்துலேயே அது வந்துட்டு 6 மடங்கு அதிகமாக கேட்குறாங்க, கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன, நான் கொடுக்குற ஐடியாவில் இல்லை. ஆனால் என்ன விஷயம்னா, நாகலிங்க செடி வந்து கோடீஸ்வரர்களை உருவாக்குகிறது. சரிங்களா? அதோட பாசிட்டிவ் வைப்ரேஷன் இன்றைக்கி எனக்காகட்டும், என் தந்தைக்காகட்டும், என் கூட பிறந்தவங்களுக்காகட்டும் எல்லாருமே இன்றைக்கி ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா? பணம் அப்படின்ற விஷயத்துக்கு கேள்வி கிடையாது, அங்கே குறை இல்லை. அப்போ நாகலிங்க செடி வேலை செய்யும். சார் எனக்கு விவசாய நிலமே இல்லை சார், நான் வந்து இப்போ சென்னையில் இருக்கேன் சார், சென்னையில் வீடு இருக்கிறதே 20 வீடு இருக்குது சார், நான் எங்கே நாகலிங்க செடி வைக்கிறது, வீட்டு மேலே போய் வைக்க முடியும்? அது வேண்டாம். உங்களுக்கு குலதெய்வம் இருக்கும்ல, குலதெய்வம் என்பது வந்து அதையும் நான் சொல்லிடுறேன் சார், திருவண்ணாமலை சிவன் எனக்கு குலதெய்வம், திருப்பதி வெங்கடாஜலபதி குலதெய்வம், இதெல்லாம் சொல்லாதீங்க. இது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுடைய குலதெய்வன்றது வந்துட்டு ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கும். யாருமே சென்னையே பூர்வீகம் கிடையாது. தாத்தா காலத்துலேருந்து இருக்கலாம், தாத்தாவோட அப்பா, தாத்தாவோட தாத்தா. ஸோ உங்கள் பூர்வீகம் எதுன்னு கவனித்து அந்த ஊரில் இருக்கிற உங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் நீங்கள் நாகலிங்க செடி வச்சாலே உங்களுக்கு வேலை செய்யும். உங்கள் குலதெய்வம் கோயில் எப்படி இருக்கோ அப்படி தான் உங்களுக்கு வீடு அமையும். குலதெய்வம் கோயிலில் தென்மேற்கு பிரச்சனையாக அவங்க வீட்டில் தென்மேற்கு பிரச்சனை, குலதெய்வம் கோயிலில் வடகிழக்கில் ஒரு ப்ராப்ளம் இருக்குதா உங்களுக்கு வடகிழக்கு ப்ராப்ளம், குலதெய்வம் தான் உங்களுக்கு பேசும். குலதெய்வப்படி தான் உங்கள் தாத்தா வீடு இருந்திருக்கும், குலதெய்வப்படி தான் உங்கள் அப்பா வீடு இருந்திருக்கும், குலதெய்வப்படி தான் உங்கள் வீடு அமையும். அங்கே எப்படி இருக்கோ அதுதான். அப்போ ஒத்ததை இருக்கும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து நாகலிங்க செடி கோயிலில் நாகலிங்க செடி வைக்கணுன்றாங்க, வைங்க. கோயிலில் வச்சாலே உங்களுக்கு இங்கே வேலை செய்யும். சரிங்களா? ஒன்று. அடுத்து வெள்ளிக்கிழமை வந்துட்டு மாவிலை தோரணம்னு பேர். நீங்கள் டெய்லி கட்டினா சந்தோஷம். இருக்கிற வேலைகளுக்கு மத்தியில் இது எங்கே சார் நான் டெய்லி ஃபாலோ பண்ண முடியும்? வெள்ளிக்கிழமை மட்டும் கட்டுங்க. வெள்ளிக்கிழமை மட்டும் வந்துட்டு தலைவாசலில் வந்து மாவிலை தோரணம் கட்டுங்க. நீங்கள் இதை வந்து திருமலையில் பார்க்கலாம், திருப்பதியில் திருமலையில் பாருங்கள். திருமலையில் கொட்டுன்னு கொட்டுதா துட்டு. நீங்கள் இந்தியா அளவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலக அளவுலேயே பார்த்திங்கன்னா கோடீஸ்வர கடவுள் அப்படின்னா வந்துட்டு திருமலை தான். திருமலை நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த கோபுரத்தோட உள்ளே நுழையும் போது நீங்கள் மேலே பார்க்கணும். அப்படியே நம்ம எங்கன்னா மூலசாமி உள்ளே போய் பார்க்கணும், அதுதான் பார்த்து மேலே வந்து அண்ணாந்து பார்க்குறதில்ல. அந்த கோபுர நுழைவாயிலில் வந்து பாருங்கள், மாவேல தோரணம் வந்துட்டு அது இன்னும் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம், கொரோனாவுக்கு முன்னாலெல்லாம் போகும்போது நல்லா ரொம்ப அகலமாக கட்டுவாங்க பெரிய அளவில். இப்போல்லாம் மீடியமாக கட்டியிருக்காங்க. ஆனால் டெய்லி கட்டுவாங்க. திருமலையில் வந்து பார்த்திங்கன்னா மாவிலையை கட்டுவாங்க, வேறு எந்த இலையும் கட்டியிருக்க மாட்டாங்க. நீங்கள் போய் பாருங்கள், மாவிலை தோரணம் கட்டுவாங்க கோபுரத்துக்குள் நுழையும் போது. எகைன் மூலஸ்தானம் பக்கம் போகிறீங்களா, அங்கேயும் நீங்கள் பார்க்கலாம் மாவிலை தோரணம். கீழே திருப்பதி திருச்சானூர் பத்மாவதித்தாயர் கோயில் பார்த்தா மாவிலை தோரணம், டெய்லி மாவிலை தோரணம். அதை நோட் பண்ணணும் நீங்கள். அப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை வந்து மாவிலை தோரணம் கட்டும் பொழுது அந்த இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்வாள், நிச்சயமாக உண்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா விடியற் காலை பொழுது, இந்த வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா 5 மணி நான் சொல்லுவேன், இல்லை 4:15 to 5 சொல்லலாம், 4:15 to 5 இந்த டைமில் நீங்கள், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லி ஜோதிடர்கள் மக்களுக்கு சொல்லி மக்களே இன்றைக்கி வந்து பிரம்ம முகூர்த்தன்றது வந்து திருமணத்துக்கான முகூர்த்தம் கிடையாதுங்க. தயவு செஞ்சு யாரெல்லாம் பிரம்ம முகூர்த்தம்ட்டு இந்த 4:15, 4:30, 5 மணிக்கு தாலி கட்டினாங்களோ அத்தனை பேருடைய திருமண வாழ்க்கையும் ப்ராப்ளத்தில் தான் இருக்கும். சூரிய உதயம் வராமல் சூரியனை சாட்சி வச்சு தான் நம்ம திருமணம் செய்யணும். சூரியன் தான் தினம் நேரில் வரும் கடவுள். சூரியனுக்கு பொங்கல் வச்சு வழிபட்டு சூரியனை கடவுளாக கும்பிட்றோம். நம்ம எல்லாருக்குமே சூரியன் தான் முதல்ல கடவுள், நேரில் வர கடவுள். அப்போ சூரியனை சாட்சி வச்சு தான் திருமணம் சூரிய உதயத்துக்கு முன்னால் யார் திருமணம் செஞ்சாங்களோ அதெல்லாம் திருமணம் ஸ்ட்ரகிள் தான். சூரியன் உதயத்துக்கு அப்புறம் தான் திருமணம் செய்யணும். அது வந்து பிரம்ம முகூர்த்தன்றது எதுக்காக தான் நான் இப்போ சொல்ல வரேன், பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுக்கு. கார் வாங்கணுமா, அது 4:15 to 5 மணி.
5:15 வச்சுக்கோங்க, 4:15 to 5:15. வீடு கட்டணுமா, 4:15 to 5:15. திருமணம் செய்யணும்னா தாலி கட்ட டைம் சொல்ல, ஒருத்தருக்கு திருமணமே ஆகலை சார், ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கோம், அப்போ அந்த 4:15 to 5:15 அதுதான் பிரம்ம முகூர்த்த வேலை. அந்த வேளையில் விளக்கு வந்து சுத்தமான எள்ளெண்ணெய், இந்த பஞ்ச எண்ணெய், தீப எண்ணெய், மிக்சிங் ஆயில், கலப்பு எண்ணெய், இந்த எண்ணெயெல்லாம் பயன்படுத்துவோம். ஒரே ஒரு எண்ணெய், சுத்தமான எள்ளெண்ணெயில் வீட்டோட வெளிப்பகுதியில் மெயின் வாசக்காலுக்கு பக்கம் வெளியில் வந்துட்டு 2 விளக்கு தீபம் 2 சைட்லேயும் வந்து அகல் விளக்கு மண் விளக்கு வச்சுட்டு அங்கே உட்கார்ந்து உங்களுக்கு என்ன வேணுமோ 10 நிமிஷம் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி நினைங்க. திருமணம் ஆகணுமா, திருமணம் ஆகிட்ட மாதிரி நினைங்க. தொழில் நல்லா இருக்குமா, தொழில் பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி நினைங்க. அங்கே நினைங்க ஒரு 10 நிமிஷம், இல்லை 2 நிமிஷம் நினைங்க. 10 நிமிஷம் வேண்டாம், 2 நிமிஷம் நினைங்க. அடுத்து கட்டுக்கட்டாக பணம் வரணுமா, பணம் வந்து கட்டுக்கட்டாக வந்துருச்சு, இன்றைக்கி கல்லாந்து கொண்டாந்து பீரோவில் வந்து இவ்வளோ எல்லாமே 500 ரூபா கட்டு எடுத்து அப்படியே பீரோவில் வைக்கிற மாதிரி அதை அப்படியே மைண்டில் பாருங்கள். கனவு கண்டு காட்சிப்படுத்துதல்னு பேர். அது விடிகால நேரம் 4:15 to 5:15, 2 நிமிஷம் இதை நினைங்க. உங்களுக்கு லட்சமாக கட்டுக்கட்டாக பணம் வரும். இது பிரம்ம முகூர்த்த வேலை. எண்ணெய் அலைகளுக்கு மட்டும்தான் இங்கே வேலை, தாலி கட்டுறதுக்கெல்லாம் வேலை கிடையாது. வீட்டுக்கு பூஜை போடுறோம் சார், கிரகப்பிரவேசம் பண்ணுறோம் சார், எல்லாமே சூரிய உதயம். நீங்கள் கல்யாணம் பண்ணுறது வந்து காது குத்துறது வந்து நீங்கள் என்ன ஒரு விசேஷம் செஞ்சாலையோ அது சூரிய உதயத்துக்கு அப்புறம் செய்வீங்க. சூரிய உதயத்துக்கு முன்னால் செய்கிறது வந்துட்டு பிரம்ம முகூர்த்தம். எண்ணெய் அலைகள், அதாவது ஒரு படத்தில் வந்துட்டு கருணாஸ் அவர் சொல்லுவார், ஒரு மொட்டை மாடியில் நின்று நான் அம்பானி 3 மணிக்கு சொல்லிட்டு போகிறார். அது வந்து ஜோக்குள்ள மிகப்பெரிய மெசேஜ். கடைசியாக கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா 50 லட்ச ரூபா போட்டு டிபார்ட்மெண்ட் வச்சுருவார், சரிங்களா. அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் போகுன்றது அது வேறு இருக்கட்டும். ஸோ அப்போது இதுதான் அந்த பிரம்ம முகூர்த்த வேலை, பணத்தை ஈர்க்கக்கூடிய வேலை, சரிங்களா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இன்னும் பேச போகிறோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஜாதகம் பார்க்கணும், இல்லை நியூமராலஜி பார்க்கணும், ஒரு வாஸ்து பார்க்கணும், நம்மளுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக வாழணும் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது அதை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் இந்த நம்பரில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இல்லாட்டி ஸ்க்ரீனில் வந்து நம்பர் வரும், அது வந்து கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் போட்டுக்கோங்க. எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் பார்த்து கொடுக்கப்படும். நேரில் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் கிடையாது. ஏன்னா மாதத்தில் 5 நாள் தான் நான் ஆஃபீஸில் இருக்கேன், மீதி 25 நாள் ட்ராவலிங்கில் இருக்கேன். ஸோ மிகப்பெரிய அனைவரும் வந்து சிறும் சிறப்புமான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.